மக்களே, நான் உங்க சத்யா. நம்ம வாழக்கோழியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளம் இது. அந்த பள்ளத்தில் வந்து ஒரு 7 அடி தண்ணி நிற்கிது. அதில் வந்து தாறு பூந்து வெட்டிகிட்டே இருக்காங்க. பாருங்க, டீப் வச்சு வெட்டிகிட்டே இருக்கேன். இந்த பள்ளத்தில் வேறு எதுவும் பயிர் வைக்க முடியாது. வேறு எந்த பயிர் வச்சாலும் அந்த வாழைன்றதுனாலே கொஞ்சம் ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஏதோ பாதிக்கு பாதியாக தெரியுது. மற்ற எந்த பயிராக தான் சுத்தமாக வீணாக போயிடும். இங்கே பாருங்க, தாரெலாம் வெட்டி இந்த மாதிரி கயிறு கட்டி டீப் வச்சுக்கின்னு இங்கே பாருங்க, கத்தி தாரில் இந்த மாதிரி கயிறில் கட்டி கட்டி ஈத்துட்டு வரேங்க. குறி துண்ணுறது எவ்வளோ பழம் வந்து பார்த்தீங்கன்னா குறி துண்ணு போச்சு. அதில் இருந்து இந்த குறி இன்னும் தார் ஃபுல்லாக போடுறாங்க. எல்லாம் குறி துண்டுது காலி பண்ணி. இங்கே வந்து அங்கே விட்டு கட்டி ஈத்துனாலும் தார் அங்கே விட்டு வந்து எல்லாம் அங்கேயே இருக்குது. கட்டி பழம் கட்டி ஈத்துனாலும் அது சீட்டு காலி பண்ணுறது. குறி துண்டு 1 2 3 5 6 சூ குறி துண்டு. இதே மாதிரி ஏகப்பட்ட தாரு. அப்படியே வரோம். இந்த வாரத்தில் தான் நம்ம தார் இருக்குது. அப்படியா காது கட்டி வீட்டில் இருக்கு. அந்த பழம் நான் முத்தந்தாது பழம் முத்தனத்தை மாதிரியே தெரில. பழம் தானே மட்டை ஃபுல்லாக காஞ்சி வச்சுருவேன். காய் தார் ஒன்று பழம் ஒன்று. ஆமாம், அப்படியே நடுவில் போயினே இருக்கு. நான் எப்படி வீடியோ எடுக்குது?